இது பார்த்தீங்கன்னா சண்டே அன்னைக்கு எடுத்தது தான். பசங்க வந்து ஹேர் கட்லாம் பண்ணி நெயில் கட் பண்ணிட்டு குளிச்சுட்டு அவங்க படிச்சுட்டு இருந்தாங்க. எக்ஸாம் இருக்குது என் பையனுக்கு மண்டே அப்படிங்கிறதுனால அவன் படிச்சுட்டு இருந்தான். என் பொண்ணு சும்மா விளையாடிட்டு இருந்தா. ஹஸ்பண்ட் வந்து எல்லாமே கட் பண்ணி வைக்கிற வேலையெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டாங்க. அன்றைக்கி மட்டனும் சிக்கனும் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மட்டன் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. மட்டன் பிரியாணிலாம் நான் செஞ்சு ரொம்ப ஒரு 2-3 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால அன்றைக்கி மட்டன் பிரியாணியும் சிக்கன் 65 செய்யலாம்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே கட் பண்ணி ஹஸ்பண்ட் வச்சுட்டாங்க. ஸோ அதனால் சமைக்கிற வேலை மட்டும்தான் எனக்கு அன்றைக்கி. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து 65க்கு வந்து ரெடி பண்ணி மசாலாலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் வச்சுட்டோம். ஒரு 1/2 hour வச்சுட்டோம்னா நல்லா சாஃப்ட் ஆகிடும்னு சொல்லிட்டு அது எல்லாமே மசாலா எல்லாமே மிக்ஸ் பண்ணி அதை வந்து தனியாக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பிரியாணிக்கு 2 டம்ளர் அரிசி தனியாக ஊற வச்சுட்டேன். இதை வதக்கி மட்டன் வெந்து வர டைமுக்குள்ளே அது அரிசி ஊறுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். நான் அன்றைக்கி பாஸ்மதி ரைஸ்லாம் யூஸ் பண்ணல. நார்மலாக நம்ம வீட்டில் எப்போவும் குக் பண்ணுவோம்ல அந்த ரைஸை வச்சு தான் அன்றைக்கி பண்ணினேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து நம்ம வந்து வெங்காயத்தை எவ்வளோ அளவுக்கு நல்லா ப்ரௌனாக வதக்குறோமோ அந்த அளவுக்கு பிரியாணி டேஸ்ட்டு நல்லா வரும். வெங்காயம் மட்டும் இல்லை, மற்ற எல்லாமே இஞ்சி பூண்டு தக்காளி அதெல்லாம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொத்தமல்லி புதினா எல்லாமே நல்லா வதக்கிட்டு மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்யும் போது செம சூப்பராக இருக்கும் பிரியாணி. ஸோ அதுக்கப்புறம் அந்த பிரியாணி ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கையில் இந்த சைடு 65 ரெடி பண்ணி ஒன்று ஒன்றா போட்டு பொரிக்க ஆரம்பித்தாச்சு. அதுக்கப்புறம் மட்டனை தனியாக ஒரு 4 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ரைஸ் போட்டு அதுக்கப்புறம் ரைஸ்க்கு வந்து நான் விசில் வைக்கிறது கிடையாது. தண்ணி நல்லா வற்றி வந்த பிறகு அதுக்கப்புறம் விசில் போட்டு ஒரு சிம்மில் ஒரு 10 minutes வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுறது, அவ்வளோதான். அப்படியே முட்டை தயிர் பச்சடி எல்லாமே ரெடி பண்ணி எல்லாருமே சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க போயாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.